ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்புலாம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே சமயம் வேர்க்கடலையும் கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பாடு சாப்பிடும்போது கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் வந்து நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதை நீங்கள் நல்லா பொரிஞ்சாதான் அது வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறினதும் அதுக்கப்புறமா நான் காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதையும் கிள்ளி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா வந்து நல்லா வறுபடட்டும். காஞ்ச மிளகா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதையும் வந்து கீறி போட்டிருக்கேன். அது எல்லாம் நல்லா வறுபட்டதும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது வந்து எல்லாமே ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த தட்டி வச்சுருக்க பூண்டையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் சாறு புழிஞ்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலக்கும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.